பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே மாறிட்டு, ஆனால் தகப்பனிடத்தில் வந்து திரும்பவும் ஆண்டோட சமூகத்துல தகப்பன் சமூகத்தில் நின்ற போது அவனுக்கு மறுவாழ்வு. இப்போ அப்பா வீட்டு ட்ரெஸ், தூர தேசத்துல உள்ள ட்ரெஸ் கிடையாது, பண்ணி மேய்ச்ச ட்ரெஸ் கிடையாது, பாவத்தின் உடை கிடையாது, அதெல்லாம் கலட்டி போட்டுட்டு உயர்ந்த வஸ்திரம், ஆமே, ஆண்டவருடைய சமூகத்துல திரும்பி வந்தால் மறுவாழ்வு கிடைக்கும். மறுவாழ்வு. அடுத்து மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. இப்ப அவனை சுற்றிலும் தடல் புடலா விருந்து நடக்குது, ஆடு அடிக்கிறாங்க, மாடு அடிக்கிறாங்க, அவன் டான்ஸுக்கு ஆளை கூப்பிட்டாச்சு, மியூசிஷியனை கூப்பிட்டாச்சு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி. எது மகிழ்ச்சி, எது கவர்ச்சின்னு சொல்லி போனானோ அந்த இடம் அவனை வெறுமையாய் மாற்றி விட்டது. அந்த இடம் அவனை சத்தமில்லாத ஒரு அமைதியான இடத்துக்குள் தள்ளிவிட்டது, பன்றி கூட்டத்துக்குள் தள்ளிவிட்டு விட்டது. மனம் திரும்பி வந்த போது திரும்பவும் காணப்பட்ட போது அவனுக்கு மகிழ்ச்சி கிடைத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுக்கு ஒரு மதிப்பு கிடைத்தது. அந்த தூர தேசத்துல அவன் யாருன்னே தெரியாது, அந்த தூர தேசத்துல அவனுக்கு சிட்டிசன்ஷிப்பே கிடையாது, தூர தேசத்துல அவனுக்கு அங்கீகாரமே கிடையாது. ஆனால் தகப்பன் வீட்டில மதிப்பு உண்டு. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மதிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மகிழ்ச்சி, மன்னிப்பு, மன நிறைவு, மறுவாழ்வை கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. மதிப்பு கிடைத்தது.